சென்னை மாநகராட்சி அலுவலகத்திற்கு முன்பு தூய்மை பணியாளர்கள் பணி நிரந்தரம் கோரி 6வது நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ஹரீஷ் வழங்க கேட்கலாம். ஹரீஷ், வணக்கம். சென்னை மாநகராட்சி அலுவலகம் முன்பு 6வது நாளாக தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்களது பிரதான கோரிக்கைகள் என்ன? அரசு அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த ஏதேனும் முன்னெடுப்பு செய்திருக்கிறதா? சொல்லுங்க. சென்னை மாநகராட்சி அலுவலகத்திற்கு இன்று தூய்மை பணியாளர்கள் அவர்கள் 6ஆம் நாளாக அவர்களின் பணி நிரந்தரம் கோரி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மேலும் இந்த போராட்டத்தை பற்றி பகிர்ந்து கொள்வதற்காக நம்முடன் உழைப்போர் உறுப்பினர் இருக்கிறார். அவருடன் கேட்போம். அம்மா வணக்கம். இந்த போராட்டமானது எதற்காக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எத்தனை நாளாக பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களோட கோரிக்கை என்ன? நாங்கள் எங்கள் வாழ்வாதாரத்துக்கோசம் நாங்கள் போராடுறோம். நாங்கள் 15 வருஷமாக வேலை செஞ்சோம். அதனால தான் நாங்கள் உட்காரோம். நாங்கள் அராஜகம்லாம் பண்ணல. நாங்கள் இங்கே அராஜகம் பண்ணுறதுக்காக உட்காரல. எல்லோரும் எங்கள் உரிமையை கேட்டு தான் நாங்கள் உட்காந்துன்னு இருக்கிறோம். 6 நாளாக நாங்கள் இங்கே இருக்கிறோம். இதே கலைஞர் ஐயா இருந்திருந்தாருன்னா இவ்வளோ பெண்களை கஷ்டப்பட பார்த்துன்னு இருக்க மாட்டார். ஆனால் இவங்க பார்த்துன்னு இருக்கிறாங்க. கூட எங்களை என்னான்னு ஏதுன்னு கேட்க மாட்டாங்க. அது எங்களுக்கு என்னானே தெரியல. எங்களுக்கு ஏன் இவங்க பார்க்க மாட்டாங்க எங்களை? எங்கள் கோரிக்கை என்னான்னு கேட்க மாட்டாங்க. எங்களுக்கு ஒரே ரொம்ப நான் தற்கொலை பண்ணிக்கலாமான்னு தோணுது எங்களுக்கு. 10% தான் ஆம்பளைங்க, 90% பொம்பளைங்க உட்காந்துக்கிறவங்க இங்கே. இவங்களுக்கெல்லாம் என்ன பதில் சொல்கிறது? நாங்கள் அராஜகம் பண்ணுறோமா? அராஜகம் பண்ண நாங்கள் வரல. எங்கள் உரிமையை கேட்கத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம். மேயர் பிரியாம்மா சொல்கிறாங்க, எங்கள் கஷ்டத்தை அவங்க புரிஞ்சுக்கிறாங்களா? அவங்க பாட்டுன்னு ஏசியில் உட்காந்துன்னு பேசுகிறாங்க. அவங்க இங்கே வெயிலில் உட்காந்து ஒரு வாட்டியாச்சும் பேசியிருப்பாங்களா எங்களுக்கு? அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் அராஜகம் பண்ணுறதுக்கு உட்காந்துக்கிறோம், ரவுடிசம் பண்ணுறதுக்கு உட்காந்துக்கிறோன்னு கேட்குறாங்க. நாங்கள் ரவுடிசம் பண்ண வரல, அராஜகம் பண்ண வரல. என் வயிற்று பொழுப்புக்கோசம் நாங்கள் கேட்குறோம். எங்கள் உரிமையை தான் கேட்குறோம். 15 வருஷம் வேலை செஞ்சோம். கான்ட்ராக்டில் போனால் எப்படி நாங்கள் போவோம்? 23,000 ரூபாய் சம்பளம் வாங்கினோம். எங்கள் குடும்பத்தை பார்த்தோம். நாங்கள் வாடகை கட்டணும். அதில் என் பிள்ளைங்களை படிக்க வைக்கிறோம். புருஷன் இல்லை, சொந்த வீடு இல்லை எங்களுக்கு. நாங்கள் இந்த வேலையை நம்பி தான் நாங்கள் இருக்கிறோம். அதை நீங்கள் போங்க, 15,000 ரூபாய் சம்பளம் தராங்க போன்னு சொன்னால் நாங்கள் எப்படி போவோம்? எங்களுக்கு வேணாம், தனியார் வேணாம். எங்களுக்கு முடிஞ்சா கருணை இருந்தா, உங்களுக்குன்னு ஒரு இறக்கம் இருந்தா எங்களுக்கு ஒரு வழி காட்டுங்க. இதை உங்கள் வீட்டு குடும்பத்தில் இருக்கிறவங்க பொம்பளைங்க இப்படி உட்காந்து இருந்தால் நீங்கள் பார்த்துன்னு இருப்பீங்களா? சொல்லுங்க. இதே உதயநிதி அண்ணா உதயநிதி அண்ணா இங்கே ஒரு 100 பேரில் ஒருத்தராக இருந்தீங்க கஷ்டப்படுறாருன்னா நீங்கள் தாங்குவீங்களா? பார்த்துன்னு இருப்பீங்களா? நாங்களாம் யாரோ ஒதுக்கப்பட்ட ஜனமா நாங்கள் ஒதுக்கப்பட்டுங்களா? தாழ்த்தப்பட்ட சமுதாயமா நாங்கள்? கலைஞர் ஐயா எங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுப்பாரு அவர் இருந்திருந்தா. ஆனால் இவங்களாம் எங்களுக்கு கொடுக்கல. ஏன்னு எங்களுக்கு தெரியல. எப்படின்னா போட்டோம், எப்படின்னா இருக்கட்டும். எந்த வகையில் நாங்கள் சம்பாதிக்க முடியும்? எந்த வேலையில் நாங்கள் போக முடியும்? இந்த வேலை தான். இதுதான் எங்கள் வாழ்வாதாரம். நியாயமாக நாங்கள் சம்பாதிக்கிறோன்னா இதுதான். எங்களுக்கு பெருக்கணும், குப்பை எடுக்கணும், இதுதான் எங்களுக்கு இஷ்டப்பட்டு வந்த வேலை. இது நாங்கள் போய் செய்யுது கஷ்டமாக நாங்கள் செய்யலை, இஷ்டப்பட்டு போய் சேர்ந்தோம். ஏதோ இந்த போராட்டத்தோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும்? இன்னைக்கு 6ஆம் நாளாக இருக்குங்க. இது தொடரும். இதுக்கு எங்களுக்கு முடிவு தெரியாத நாங்கள் போக மாட்டோம். உழைப்பார் உரிமை சங்கத்தில் நாங்கள் அவர் கூப்பிட்டாரு. நாங்கள் நெருக்கதியாக நின்னோம். அவர் கூப்பிட்டு எங்களுக்கு ஆதரவு கொடுத்து எல்டியூசி சங்கத்திலேருந்து மேலும் போராட்டங்களை கருத்தில் கொண்டு மாநகராட்சி தரப்பிலிருந்தும் அரசு தரப்பிலிருந்தும் இவர்களுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று வேதனையுடன் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த தொடர் போராட்ட காரணமாக 6 நாளாக குறிப்பிட்டு சில மண்டலங்கள், அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய முக்கிய நகரிலும் இவர்கள் பணிக்கு செல்லாத காரணத்தால் குப்பைகள் அல்லாமல் இருப்பதால் பல பகுதியில் துர்நாற்றம் வீசப்படுகிறது என பகுதி மக்கள் குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார்கள். மோகன். சென்னை மாநகராட்சி அலுவலகத்திற்கு எதிரில் தூய்மை பணியாளர்கள் 6வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருவது தொடர்பான விவரங்களையும் அவர்களுடைய மன குமுறல்களையும் பதிவு செய்தமைக்கு நன்றி ஹரீஷ்.